ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்னை வந்த மகாவிஷ்ணுவை கைது செய்து காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். ஏற்கனவே அமைச்சர் கூறியிருந்தார், என் ஏரியாவில் வந்து ஆசிரியரை அவமதித்தவரை சும்மா விடமாட்டேன், நிச்சயமாக உரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும் என்று கூறியிருந்த நிலையில் தற்போது அதிரடியாக மகாவிஷ்ணு சென்னை விமான நிலையத்தில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணுவிடம் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்த காவல்துறையினர் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக சென்னை விமான நிலையத்திலிருந்து செய்தியாளர் ராஜ்குமார் நேரலையில் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், ஏற்கனவே அங்க காவல்துறையினர் மகாவிஷ்ணு அங்க வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்து முன்னாடியே காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தாங்க. இப்ப அங்க என்ன நிலவரம்? சென்னை விமான நிலையத்திற்கு வந்த மகாவிஷ்ணுவை சென்னை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். முன்னதாக இங்கு இந்த இடத்தில் நம்ம இருக்கக்கூடிய இந்த இடத்தில்தான் அவர் வரும்பொழுது விசாரணை செய்வதற்காக அழைத்து செல்லப்பட இருப்பதாக காவல்துறையினர் முதலில் தெரிவித்தார்கள். ஆனால் கைது செய்யப்படுவதை காவல்துறையினர் இந்த இடத்தில் காட்டவில்லை. இந்த இடத்தில்தான் தமிழக காவல்துறையினர் அவரை அழைத்து செல்வதற்காக முதலில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனால் காவல்துறையினர், சைதாப்பேட்டை உதவி ஆணையர், காவல் ஆய்வாளர் உள்ளிட்டவர்கள் காவலர்கள் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் ஊடகத்தினர், நாம் உட்பட அனைத்து ஊடகத்தினரும் இந்த இடத்தில் செய்தி சேகரிப்புக்காக நாம் இருந்தோம். ஆனால் காவல்துறையினர் அவரை கைது செய்யப்படுவதை இந்த இடத்தில் காட்டாமல் விமான நிலையத்தின் முதல் தளத்தின் வழியாக கொண்டு சென்று அவரை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை செய்வதற்காக காவல்துறையினர் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அதே போன்று முன்னதாகவே இந்த இடத்தில், அதாவது மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியாவிலிருந்து மதியம் 1:10 மணி அளவுக்கு சென்னை விமான நிலையம் வருவதாக திட்டமிட்டிருந்த அடிப்படையில் பயணிகளுக்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது என்று காவல்துறையினர் இங்கு தீவிரமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு வீரர்களும் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். ஒரு சில பேர் மகாவிஷ்ணுவை, அதாவது யூடியூப் மூலமாக அவருடைய சொற்பொழிவை கவனித்து வரக்கூடிய நபர்களும் இங்கு அவரை பார்ப்பதற்காக வந்திருந்தார்கள். ஆனால் காவல்துறையினர் கைது செய்யப்படுவதற்கான எந்தவிதமான தகவலையும், அதாவது இந்த இடத்தில் காட்டாததால் காவல்துறையினர் அவர்களை மகாவிஷ்ணுவை இங்கிருந்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஒரு சில காவலர்கள் மட்டும் இங்கு பாதுகாப்பு பணியில் இருப்பதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள். சென்னை விமான நிலையத்திற்கு மகாவிஷ்ணு வரக்கூடிய தகவலை கேள்விப்பட்டு அவருடைய ஆதரவாளர்கள் இங்கு வந்திருக்காங்க. அவருடைய பேசுவோம். உங்களுக்கு என்ன தகவல் கிடைச்சது? மகாவிஷ்ணு இங்க சென்னை ஏர்போர்ட்டுக்கு வர தகவல் தெரிஞ்சுதான் நீங்க வந்தீங்களா? நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க? சார், நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் நெய்வேலி சார். என்னோட பேர் கோதன் ராமன். நான் வந்து 5 இயர்ஸாக யூடியூப்ல தான் அவரோட 4 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட நேரடி கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு, ஏன்னா நான் சின்ன வயசு 3 குழந்தைங்க வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். எங்க மிஸ்ஸஸ் வந்து ஒரு இன்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அவங்க வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. வாக்கி என்ன பண்ண போறேன்னா, யூடியூப் வீடியோ பார்த்தேன், மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தேன். இவரோட வீடியோ பார்த்துட்டு ஃபவுண்டேஷன் கால் பண்ணேன். அப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இந்த மாதிரி நேரடி கிளாஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இவரோட கிளாஸ் நான் மதுரையில் அட்டன் பண்ணினேன். என் லைஃபே டோட்டல் சேஞ்சஸ் ஆயிடுச்சு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா ஒரு மனுஷன் எப்படி வாழணும், பிரசன்ட் மூமெண்ட் எப்படி இருக்கு, விழிப்புணர்வா இருக்கணும், அன்பு, கருணை, லவ், கேர், இதெல்லாம் அவர் மேற்கோள் காட்டுறது வந்து திருக்குறள்ல இருந்து, நம்ம ஔவையாரோட ஆத்திச்சூடியில இருந்து, சித்தர்கள் அகத்தியரோட நேரடியாக அவருடைய சொற்பொழிவை நீங்க கேட்டிருக்கீங்க. நேரடியா சொற்பொழிவை வந்து நான் 2 இயர்ஸ் முன்னாடி கேட்டிருக்கேன். இப்போ ரீசெண்டா மதுரையில் நடந்துச்சு அவரோட கர்மயோகம் பண்றேன். கிட்டத்தட்ட நான் அவருடைய சொற்பொழிவு நேரடியா 10-15 தாடிக்கு மேல கேட்டிருக்கேன். லைவ் அவர் பார்த்திருக்கேன். அவரோட அன்னதானம், அவரோட ஃபவுண்டேஷன்ல 20 டேஸ் ஸ்டே பண்ணி திருப்பூர்ல அன்னதானம் ஒரு நாளைக்கு 500 பேருக்கும் பண்ணுவாரு. மினிமம் 300 பேருக்கு ஒரு நாளைக்கு. கிட்டத்தட்ட நான் ஒரு 20 டேஸ் தங்கி பண்ணியிருந்தேன். சூப்பரா. அதே மாதிரி உண்மையாவே கஷ்டப்படுறவங்களுக்கு, ஏழைங்களுக்கு, இந்த ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் ஸ்போர்ட்ஸுக்கான திங்ஸ் வாங்கி கொடுக்கறது, நோட்டு புக்கு வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி ஏழைங்களுக்கு மல்லிகை ஜாமான்களும் உண்மையா கஷ்டப்படுறாங்க. அங்க வர ரிக்வெஸ்ட் அவ்வளோ. இப்ப அவர் இப்படி வாங்கி அப்படி எப்படிதான் கொடுத்துருவாரு. அவர் இப்ப வந்து காவல்துறை வந்து அவர் சென்னையில பேசின பள்ளியில வந்து பேசும்போது அறிவியலுக்கு எதிராக அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த கருத்துகளுக்காக கைது செஞ்சிருக்காங்க. விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. இதுவும் ஒத்துழைக்க வேண்டியது அவருடைய கடமை தான். ஐயா, அவரு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை நீங்க நேரடியா போய் கேளுங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நானும் பார்த்து தவறேன். ஃபுல்லா குருஜியோட ஸ்பீச்சில் எல்லாருமே நல்ல வைப்ல நல்லா ஹாப்பி ஆயிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. புரியுதுங்களா? அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், நம்ம இந்த ஜென்மத்துல நல்லா இருக்கணும். புரியுதுங்களா? இந்த ஜென்மத்தில் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து டிகுவாலிஃபைட் ஆயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லி
இப்ப திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, ஒரு மையில் தான் படிச்சு, அதாவது தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்படுதுன்னு சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? திருவள்ளுவர் மறுபிரிப்பை பத்தி பேசாத சித்தர்கள் கிடையாது, ஔவையார்ல இருந்து சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அதாவது இவரை போல ஒரு சில பேரும் மகாவிஷ்ணுவை பார்ப்பதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு வந்திருந்தார்கள். ஆனால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் காவல்துறையினர் கைது செய்து அவரை வேறு வழியாக அழைத்து சென்றார்கள். முன்னதாக இந்த இடம் ஒரு பரபரப்பாக இருந்தது. ஊடகத்தினர் அனைவரும் ஒரு இடத்தில் குழுமியிருந்தார்கள். மகாவிஷ்ணு செய்தியாளரிடம் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் காவல்துறையினர் மகாவிஷ்ணுவை கைது செய்யப்பட்டு வேறு வழியாக அழைத்து சென்றதால் ஒரு சில பேர், அதாவது அவருடைய ஆதரவாளர்களாக சென்னை விமான நிலையத்திற்கு வந்தவர்கள் மகாவிஷ்ணுவை பார்க்க முடியவில்லை. அதே போல இந்த இடத்தில் பயணிகளுக்கு எதுவும் சிரமம் இல்லாமல் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்திருந்தார்கள். தற்பொழுது மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டதற்கு பிறகு இந்த இடத்தில் வந்த அவருடைய ஒரு சில ஆதரவாளர்களும் காவல்துறையினர் இங்கிருந்து அப்புறப்படுத்தி பயணிகளுக்கு ஏதோ இடையூறு இல்லாமல் செல்ல வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கார்கள். இந்த இடத்தில் காவல்துறையினர் அதாவது 1.5 மணி நேரத்திற்கு முன்னதாக கூடுதலாக பாதுகாப்பு போட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த இடம் இயல்பு நிலைமைக்கு திரும்பியிருக்கிறது. காவல்துறையினுடைய பாதுகாப்பு எண்ணிக்கையும் குறைத்திருக்கிறார்கள். ஒருபுறம் சென்னை விமான நிலையத்தில் இருந்து மகாவிஷ்ணுவை கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனால் மறுபுறம் அவரை பார்ப்பதற்காக அவரது ஆதரவாளர்கள் அங்கே வந்த வண்ணம் இருந்ததுனால அவங்களையும் காவல்துறையினர் அப்புறப்படுத்தி இப்போ சென்னை விமான நிலையம் இயல்பு நிலைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. பல்வேறு விவரங்களை சொன்னீங்க. நீங்கள் இணைப்பிலே இருங்க ராஜ்குமார்.